ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சூப்பர் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது சில்லி இட்லி. அது நம்ம வீட்டில் மீந்து போன இட்லி வச்சு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இது நல்லா கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் 4 இட்லியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் குடமிளகாவும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இந்த இட்லி துண்டுகளை எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இட்லிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அது நல்லா பொரிஞ்சு வரப்போ தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா இட்லிகளையும் இப்போ நம்ம பொரித்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி பொரித்து எடுத்ததை சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் குடமிளகாவையும் சேர்த்து வதக்கிக்குவோம். இது ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்தாலே போதும். இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் இதோடு சேர்த்துட்டு நம்ம வதக்கிக்குவோம். தக்காளி இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இட்லியிலே உப்பு இருக்கிறனால பார்த்து சேர்த்துக்குவோம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துக்குவோம். இது கூடவே டேஸ்ட்டுக்காக ஃப்ரைட் ரைஸ் மசாலா நான் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 1 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லிகளை இதோடு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இந்த மசாலாவில் இந்த இட்லியெல்லாம் நல்லா கோட்டாகி வந்துருச்சு. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லிகளை இதோடு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது நம்ம இட்லியில் தான் செஞ்சோங்கிறதையே நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு சொன்னால் தான் தெரியும். அந்தளவுக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை சூப்பர் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.